வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு Passive Way. So this is Chart Story series and myself Muthu Kishore. So I'm an independent trader and licensed insurance advisor. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த 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 இதில் வந்துட்டு ஒரு இது பார்த்தோம். நம்ம நிஃப்டி அடுத்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னைக்கு பார்த்தோம். மண்டேயோடைய டேட்டா பேஸ் பண்ணி டியூஸ்டே நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நம்ம 23rd டியூஸ்டே, ரைட்? 23rd டியூஸ்டே அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம. ஸோ இப்போ அந்த இதனுடைய கண்டினியூஷன் என்ன, நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அண்ட் என்ன நடந்ததுக்கு அங்கே வந்துட்டு இனி ஃபர்தராக நிஃப்டி வந்து எங்கே போக போகுது, இந்த ரிவ்யூ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம, ரைட்? ஸோ ரைட் நோ நிஃப்டி வந்து எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் 2.3%, சாரி இட்ஸ் ஜஸ்ட் 1.5% அவே ஃப்ரம் ஆல் டைம் ஹை. ஒரு 400 பாயிண்ட் நிஃப்டி மேலே ஏறிச்சுன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு எல்லா பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அந்த சேவை தோடாயத்தில் இருக்குன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு கதை தான். இவன் வந்து விட்டான்னா மேலே போய்டும், பையர் ஸ்ட்ராங்காக இருந்தானா அடிச்சு நவுற்றி மேலே போய்டும் அவங்களுக்கு வந்துட்டு. சேலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகும், ரைட்டா? ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனில் அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்துட்டு நிஃப்டி எங்கே போவோம் அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. இன்றைக்கி அப்பார்ட் ஃப்ரம் தட் லாங்கர் புட் டர்ம் பர்ஸ்பெக்டிவில் நிஃப்டி இஸ் அட் ஹை பீக்கு, இட் இஸ் நாட் இன் த ப்ராப்பர் பையிங் ஜோன். ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கூட கன்சிடர் பண்ணலாம், பட் இப்போ வந்து அது மாதிரி எதுவுமே இல்லை, சைட்வேஸில் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்முக்கு தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கணும் நம்ம, ரைட்? ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்றத போயிடலாம் நம்ம. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து டெய்லி கேண்டில் நம்ம பார்த்தோம். நம்ம டெய்லி கேண்டலில் இந்த க்ரீன் கேண்டில் இருந்த போது தான் பார்த்தோம் நம்ம வந்துட்டு. ஸோ இந்த க்ரீன் கேண்டலோட அவுட்புட்டில் என்னென்னு பார்த்தோன்னா, நிஃப்டி அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு லோயர் லோஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு லோயர் லோஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ளோசிங் வச்சுருந்தான். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இங்கே ஒரு க்ளோசிங் வச்சுருந்தான். ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருந்தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ வாட் வி எக்ஸ்பெக்டட் வாஸ் நிஃப்டி ஷுட் கோ பேக் அண்ட் டச் திஸ் லெவல்ஸ், இந்த ஹார்மோனிக் லெவல்ஸில் இந்த ஒரு இன்வெர்ஸ் பேட் பேட்டர்னுடைய லெவலை வந்து டச் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம. அது எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நிஃப்டி வந்துட்டு இங்கிருந்து அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் வந்து இந்த மாதிரி பீக்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம, ரைட்? ஸோ அது நீங்கள் வேணும் அப்படின்னா அது இந்த வீடியோவில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து வீடியோ டைட்டில் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சேனலில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க நீங்கள், ரைட்? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 நாள் வந்துட்டு நிஃப்டி அந்த பீக் பாயிண்ட் மார்க் பண்ணி அந்த ஜோன் கிட்ட வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு அது உள்ளே என்ட்ரு ஆக முடியல அவனால். ஹி ended up closing in reds, 4 red candles in consecutively, 1 2 3 4 red candles, ரைட்? ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு நிஃப்டி ஃபைனலாக வந்து 25,940 வரும்னு எதிர்பார்த்தோம். 930 லோவில் வந்திருக்கான். இன்றைக்கி 25,920 வரைக்கும் ஆக்சுவலாக லோ வச்சுருக்கான், ரைட்? ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகலாம், நிஃப்டி என்ன ஆகலாம் அப்படின்றதுக்கு we need to get into ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம். இந்த ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு மேலே கிளைம் ஆன ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் வச்சுருக்கான், ஹையர் லோஸ் வச்சுருக்கான். ஹையர் ஹை, திஸ் இஸ் ஹையர் லோ, ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு ஹையர் ஹை, ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை, ஹையர் லோ, இன்னொரு ஹையர் ஹை வச்சுட்டு இந்த லோ பிரேக் பண்ணி ஃபர்தராக கீழே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 லோ ஆக்சுவலி பிரேக் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிருக்கான். திரும்ப இன்னொரு லோ, திரும்ப அங்கேருந்து ஒரு ஹை வச்சுருக்கான். பட் திஸ் இஸ் அ லோயர் ஹை. இந்த ஹையை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹையை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் லோயர் ஹை வச்சு ஃபர்தராக இந்த லோவையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி ஒரு நியூ லோ வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் அண்டர்ஸ்டுட். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் அ ஹையர் ஹை. ஸோ மார்க்கெட் லுக்ஸ் புல்லிஷ். பட் இந்த ஜோனில் கம்பேர் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் பேரிஷ் ஒன், ரைட்டா? ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கும் நான் ஆன்சர் வந்துட்டு ஹார்மோனிக்கே நமக்கு கொடுக்கும். சார் இந்த ஹார்மோனிக்கில் இந்த ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டு இங்கிருந்து இங்கே போயிருக்கான், இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இதிலிருந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் கிளைம் பண்ணியிருக்கான், மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கான், போக முடியாமல் இப்போ இந்த லெவலை உடச்சிட்டு கீழே இங்கே வந்து நிற்கிறான், ரைட்டா? இப்போ இந்த 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 பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளாசிக் பேட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த 4th பாயிண்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து திஸ் வில் எக்ஸாக்ட்லி டச் அவர் டார்கெட் 2. நம்ம டார்கெட் 2 தான் இதனுடைய டி பாயிண்ட் நம்ம சொல்லணும். நம்ம இது எக்ஸ் பாயிண்ட், ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட், டி பாயிண்ட்டு. இதில் இந்த டார்கெட் தான் டி பாயிண்ட்டு, ரைட்டா? ஸோ அப்போ மை எக்ஸ்பெக்டேஷன் இஃப் எவ்ரி திங் கோஸ் ஆஸ் பர் தி ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்னா,
நிஃப்டி வில் கம் அப் டு ஹியர். இப்போ இங்கே இருக்கிற நிஃப்டி வந்துட்டு ஃபர்தராக இவ்வளோ தூரத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த வரதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், இங்கிருந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வரலாம் உங்களுக்கு. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிளைம்பு ஷுட் நாட் கிராஸ் திஸ் பாயிண்ட். இதை தாண்டி போயிடக்கூடாது. இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா வந்து வி கேன் எக்ஸ்பெக்டட் இயர். இது வந்து சி பாயிண்ட். இது இந்த சி பாயிண்ட் தாண்டி மேலே போயிட்டோன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் நிஃப்டி டு கோ ஃபர்தர் ஹையர். இதுதான் சி பாயிண்ட். 106 தான் வந்து ஹை பாயிண்ட்டு. இதை தாண்டி போயிட்டோன்னா 177 வரைக்கும் டெஃபினட்டாக போவோம் உங்களுக்கு. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். அது எக்ஸ்பெக்டட் அப்படின்னா வந்து வில் கம் டு தி 783 ப்ரைஸ் பாயிண்ட். இந்த 783மே வந்து இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 783, இட் இஸ் அ ஜோன். ஸோ இந்த ஜோன் வந்துட்டு 25,800லேருந்து 820லேருந்து 780 வரைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்குள்ளார ஒரு இடத்துல வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவர்சல் நடக்கும். இந்த ரிவர்சல் நடக்கிறது வந்துட்டு அப் டு தி சி பாயிண்ட் வரைக்கும் போவோம் உங்களுக்கு. இன்னும் பெட்டராக இருந்தது அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த லெவலுக்கு கூட போவோம். ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை கரண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் நிஃப்டி. டு சம்மரைஸ், நிஃப்டி வந்து இப்போ ஒரு டிசைனிங் பாயிண்டில் இருக்குது. பட் ஆஸ் பர் ஹார்மோனிக் அனாலிசிஸ் நிஃப்டி ஷுட் கம் டவுன் அண்ட் டச் 25,787. அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே இவ்வளோ தூரம் போகணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு பையர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக வராங்க அப்படின்னா 25,106 கிராஸ் பண்ணுச்சுன்னா 170 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதோ இல்லை வந்து கரெக்ஷன் நடக்கும். ஸோ ரெண்டு அவுட்கம் இருக்குது. இதை தாண்டி மேலே போச்சுன்னா நான் ஃபர்தராக மேலே போவோம். இல்லை இந்த லோவை தாண்டி கீழே வரோம் அப்படின்னா இல் கம் அண்ட் ஹிட் திஸ் 783. ஸோ இதில் எந்த மாதிரி அவுட்கம் வருது, நிஃப்டி அடுத்து எப்படி பிஹேவ் பண்ணுது, ஃபர்தராக இவனை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதே மாதிரி மற்ற அனாலிசிஸ் பண்ணியிருக்கிற வீடியோஸு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் டு தி பிளேலிஸ்ட் பாருங்க. நீங்கள் ஒரு வேளை வந்து இந்த விஷயத்தெலாம் நீங்களாகவே இண்டிபெண்ட்டாக கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி. ஆக்சுவலி அது வந்து நான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக பண்ணவே தேவையில்லை. ஐ சிம்பிளிஃபைட் இட் வெரி மச் ஃபார் மை பர்சனல் யூஸ். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான். அண்ட் தேர் ஆக்சுவலி கில்லிங் இட். ரைட். ஸோ அதெல்லாம் நீங்களும் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அடுத்த பேட்ச் ஆஃப் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் அவர் கம்யூனிட்டி, பெய்ட் கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே லேர்ன் பண்ணிவிட்டு அங்கே சொல்கிற விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட வந்து யூ கேன் லேர்ன் அண்ட் ஏர்ன் மணி. அதுவுமே பண்ணலாம். ஸோ விச் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் யுவர் டீட்டெயில்ஸ் இன் தி ஃபார்ம் பிலோ. நானே உங்களுக்கு பர்சனல் திரும்ப கால் பண்ணுறேன் நான். தென் வில் கனெக்ட். உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் மாதிரி சூட்டாக இருக்கோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வில் ப்ரொசீட் ஃபர்தர். ரைட். ஸோ வித் நோட் திஸ் இஸ் முத்துகிஷோர் saying thank you. See you tomorrow. Bye bye.